ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்துக் கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான +2 தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே, அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இழுபறி நீடித்து வரும் நிலையில் திமுக, தவேக, இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. சென்னை அருகே உள்ள பனையூரில் தவேக தலைமையகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இடதுசாரி கட்சிகள் தவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில் விசிகாவும் தவேகாவிற்கு ஆதரவை அளிப்பது தொடர்பாக இன்று மாலை அக்கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்நிலையில் மக்களாட்சியில் தேர்தல் மிக முக்கியமானது என்றும் ஆளுநர் மக்களின் வாக்களிப்புக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநருக்கு பிஜேபி தரப்பில் அழுத்தம் தரப்படவில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுகவின் சார்பில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. இதில் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்ற +2 தேர்வில் 7,91,654 பேர் தேர்வெழுதினர். இதில் 7,53,694 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 95.2 ஆகும். இவ்வாண்டு தேர்வு எழுதிய மாணவியரில் 97% பேரும், மாணவர்களில் 93.19% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி 3.81% கூடுதலாகும். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வை விட இவ்வாண்டில் தேர்ச்சி சதவீதம் 0.17% கூடுதலாகும். அரசு பள்ளிகளில் 92.16%, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 96.14% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தனியார் சுயநிதி பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் 98.72% வெற்றி பெற்றுள்ளனர். இவ்வாண்டு கணினி அறிவியல் பாடத்தில் அதிகபட்சமாக 6,945 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். இரண்டாவதாக கணக்கு பதிவியலில் 1,946 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். மாவட்ட வாரியாக ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 98.87% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த வெற்றிக்காக உழைத்த மாணவ மாணவியர், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆகியோருக்கு தமது வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவிப்பதாக ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மான்விழி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டத்தில் கிளாஸ் 12 வந்து 22,478 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருந்தாங்க. போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் சேர்ந்து. அதில் 10,497 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸும், 11,981 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸும் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க. அதில் 22,225 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட நிறைய ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் நிறைய வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டும் எந்த சப்ஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து HM உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம். அது வைஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எல்லா மாணவர்களையும் சிறப்பாக தேர்ச்சி பெற பெற்றிருக்காங்க. இந்த தருணத்தில் இதற்காக உழைத்த அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாண்டு தேர்வெழுதிய 250 சிறைவாசிகளில் 238 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர்.
தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கடந்த மார்ச் மாதம் வரை 2,17,00,000 பேர் இணைந்துள்ளதாக ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 8,96,00,000 பேர் சேர்ந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது. 18 40 வயதுக்குட்பட்ட வங்கிக் கணக்கோ அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கோ வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நட்பு நாடுகளின் வளர்ச்சி, உலகளாவிய திறன் மேம்பாடு, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தில் புதிய முயற்சிகள் ஆகியவற்றில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சூரினாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பராமரெபோவில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து உரையாற்றிய அவர், நாட்டு நலனோடு ஒட்டுமொத்த உலகிற்காகவும் சிந்திக்கும் நாடுதான் நம்பிக்கைமிக்க நட்பு நாடு என்று குறிப்பிட்டார். சூரினாம் வளர்ச்சிப் பாதையில் முன்னோக்கிச் செல்ல இந்தியா ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரினாம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு இந்தியா துணை நிற்கும் என்று அவர் கூறினார். முன்னதாக சூரினாமின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மெர்வின் போவாவை சந்தித்து அவர் பேசினார். உலக செஞ்சிலுவை சங்கத்தின் பல்வேறு அமைப்புகள் மனித சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபட்டு வருவதாக தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். உலக செஞ்சிலுவை சங்க தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரிடர் மற்றும் போர் சூழல் காலங்களில் இடர்பாடுகளிலிருந்து மக்களை மீட்க மனித நேயத்தோடு இந்த அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட இந்த அமைப்பை பாதுகாக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஹோர்முஸ் நீரிணை வழியாக அமெரிக்காவின் 3 போர் கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த போர் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை அமெரிக்க படையினர் வானிலேயே முறியடித்ததாக அவர் கூறியுள்ளார். திரு டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், ஈரான் அணு ஆயுதங்கள் கொள்முதல் செய்வதை தடுக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒண்டர் லேயனுடன் மேற்காசிய சூழ்நிலை குறித்து தாம் பேசியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் வேறு எந்த நாட்டிடம் இருந்தும் அணு ஆயுதங்களை கொள்முதல் செய்வது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து தீவிர கண்காணிப்பும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலை ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலாவும் உறுதி செய்துள்ளார். அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்நாட்டின் ராணுவ தளவாடங்கள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனிடையே ஈரான் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்திலிருந்து அமெரிக்கா ஈரான் இடையே சண்டை நிறுத்தம் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அயனா அக்லி, எரின் கயட்டோனா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் தில்லி அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர் முதலிடத்தையும், சேலம் 2வது இடத்தையும், கோவை 3வது இடத்தையும் பிடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான +2 தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர்.
நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.